ஹாய், நான் டாக்டர் ஸ்ருதி. சிசேரியன் ஆப்ரேஷன் மூலமாக டெலிவரியான நிறைய பெண்களுக்கு நிறைய காமன் டவுட்ஸ் இருக்குது. லைக் இந்த சிசேரியனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அண்ட் என்ன பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன கேர் எடுத்துக்கணும், ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போனப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய காமன் டவுட்ஸ் இருக்குது. ஸோ சிசேரியனுக்கு அப்புறம் நம்ம எப்படி கேர் எடுத்துக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிசேரியன் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து உங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் பேபி நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தையும் உங்கள் கூடவே உங்கள் ரூம்லேயே இருக்கும். ஸோ உங்கள் குழந்தை உங்கள் கூடவே உங்கள் ரூமில் இருக்குன்னா நீங்கள் உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது ஆரம்பிச்சிடலாம், பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ புது மதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், எப்படி கரெக்டாக அவங்க லாஸ்டிங் பண்ணணும், எப்படி கரெக்டாக அவங்க பொசிஷன் பண்ணால் அந்த குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும், அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் தெளிவாக ஃபோட்டோஸ் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் அதே உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, குழந்தைக்கு சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குழந்தைய கொஞ்ச நாளைக்கு அந்த கண்ணாடி பெட்டி, அதாவது என்ஐசியூவில் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தை அந்த மாதிரி என்ஐசியூவில் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனைனால குழந்தை அங்கே இருக்குது, எத்தனை நாளைக்கு என்ஐசியூவில் வைக்கணும், அதை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆப்ரேஷன் முடிஞ்சு நீங்கள் எப்போ சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு 6 ஹவர்ஸ், அதாவது அந்த முதல் 6 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த வயிற்று பகுதியில். ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த பவல், அதாவது அந்த குடல் அண்ட் மற்ற டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், டைஜஸ்டிவ் உறுப்புகள் எல்லாமே அதோட பழைய நார்மல் நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். யூஸ்வலாக ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அண்ட் இந்த 6 to 8 ஹவர்ஸில் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா சத்துக்கள், எல்லா நியூட்ரியன்ஸும் ட்ரிப்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 6 to 8 ஹவர்ஸ் கழிச்சு உங்களோட பவல் சவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு உங்கள் டாக்டர் செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் லிக்விட் டயட் தான் ஆரம்பிக்கணும். லிக்விட்ஸ் லைக் இந்த தண்ணீர், இளநீர், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி லிக்விட்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும். தென் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் இந்த செமி சாலிட் ஃபுட் ஆர் இந்த ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டு லைக் இந்த கஞ்சி, ஓட்ஸு, இட்லி, இடியாப்பம், இதெல்லாம் சாப்பிடலாம். அடுத்து ஆப்ரேஷன் முடிஞ்சப்புறம் உங்களுக்கு யூரின் போகிறதுக்காக ஒரு டியூப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூப் கூடவே ஒரு யூரோ பேகும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 12 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் நடக்க முடியாது. ஸோ நீங்கள் யூரின் போகிறதுக்காக அந்த டியூப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ உங்களோட யூரின் அவுட்புட் நார்மலாக இருக்கா, உங்கள் யூரின் அளவு நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 12 to 24 ஹவர்ஸ், அதாவது ஒரு 12லேருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த டியூபை எடுத்துருவாங்க. ஸோ இந்த யூரின் டியூபை எடுத்துட்ட அப்புறமா நீங்களே பாத்ரூமுக்கு நடந்து போய் யூரின் போகலாம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 12லேருந்து 24 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பெட்டில் உட்காரலாம் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ட்ரை பண்ணலாம். அந்த ஆப்ரேஷனுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் நல்லா நடந்தால் தான் உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஸோ அந்த பிளட் கிளாட்டு, இந்த ரத்த கட்டி வர்றதுக்கான ரிஸ்க்கும் கம்மியாகும். ஆல்சோ நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி கம்மியாக குடித்தாலும் உங்களுக்கு அந்த ரத்த கட்டி வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாகும். ஸோ ரத்த கட்டி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, தண்ணி நல்லா குடிக்கணும், அண்ட் 2வது நல்லா நடக்க ஆரம்பிக்கணும். ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நல்லா நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். அடுத்து
ஆப்ரேஷன் பண்ணி 3rd டே 3வது நாளில் தான் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டர் எடுத்து அந்த தையல் நல்லா இருக்கா, அந்த புண்ணு நல்லா ஆறி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அண்ட் 3rd டேலேருந்து நீங்கள் குளிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் குளிக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்த வந்து இந்த சோப் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலே போதும். ரொம்ப தேய்ச்சி அப்படியே அழுத்தாதீங்க, ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் குளிச்ச அப்புறம் டவல் வச்சு நல்லா அந்த இடத்த வந்து ட்ரை பண்ணணும். அந்த இடம் அப்படியே ஈரமாக விடக்கூடாது. அடுத்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பைனல் ஹெட்டேக் வரும், தலைவலி ரொம்ப வரலாம். யூஸ்வலாக ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2 நாள்லேயே இந்த தலைவலி ஆரம்பிக்கும். எனக்கு கொஞ்ச நாளில் தானாகவே இது சரியாயிடும். உங்களுக்கு இந்த தலைவலி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நான் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ரொம்ப நேரம் நிற்காதீங்க அண்ட் ரொம்ப நேரம் உட்காராதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்தாலோ இல்லை ரொம்ப நேரம் நின்னாலோ அந்த தலைவலி வந்து ரொம்ப சிவியர் ஆகும். அண்ட் செகண்ட், நீங்கள் வந்து பெட்டில் வந்து நல்லா படுத்துக்கோங்க. படுக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுக்கணும். ஸோ நீங்கள் தலைக்கு வந்து பில்லோ எதுவும் வைக்கக்கூடாது, ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுக்கணும். தென் 3rd பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். அண்ட் அடுத்து நீங்கள் வந்து காஃபி கூட குடிக்கலாம். காஃபி குடித்தாலும் அதில் இருக்க அந்த கெஃபைன்னால இந்த தலைவலி வந்து சரியாகும். ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு 2 கப்ஸ் காஃபி குடிக்கலாம். பட் நீங்கள் இதை பற்றி உங்கள் டாக்டர் கிட்ட கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அந்த தலைவலி தானாகவே சரியாயிடும். பட் அது சீக்கிரமாக சரியாகிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நிறைய பேர் கேட்குற ஒரு காமன் டவுட் பார்த்தீங்கன்னா, அந்த சிசேரியன் தையல் வந்து நாங்கள் பிரிக்கணுமா, அண்ட் பிரிக்கணும்னா எப்போ பிரிக்கணும், என்னைக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி இதை பற்றி நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சூச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய டைப்ஸ் இருக்குது. சூச்சரிங் டெக்னிக்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது அண்ட் சூச்சரிங் மெட்டீரியல் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ சில சூச்சர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம வந்து தையல் பிரிக்கிற தேவையில்லை. பட் சில மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் அந்த தையல் வந்து நம்ம பிரிச்சாகணும். யூஸ்வலாக தையல் பிரிக்கிற மாதிரி ஒரு சூச்சர் மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு டே 8, 9, 10 அந்த மாதிரி ஒரு நாளில் தான் வர சொல்லுவாங்க தையலை பிரிக்கிறதுக்கு. பட் இது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அண்ட் ஒவ்வொரு டாக்டர் பொறுத்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் தையல் பற்றி உங்கள் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சிசேரியனுக்கு அப்புறமா எத்தனை நாள் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணணும்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சிசேரியன் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 4 days 4 நாள் ஸ்டே பண்ணுற தேவை இருக்கும். ஸோ 4 days முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பட் அகைன் இதுவும் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அண்ட் ஒவ்வொரு டாக்டரை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அடுத்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போனப்புறம் வீட்டில் நம்ம என்னெல்லாம் கேர் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டயட்டு. நல்லா ஒரு ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நல்லா ஃபைபர் ரிச் டயட்டு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்குனீங்கன்னா அந்த வூண்டில் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போடுறீங்க. ஸோ அதனாலே ஒழுங்காக ஹீல் ஆகாது. ஸோ நீங்கள் கான்ஸ்டிபேஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு ஃபைபர் ரிச் டயட்டு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாப்பிடணும். பழம் காய்கறிகள் நல்லா சாப்பிடணும். நல்லா அந்த ப்ரோட்டீன் ரிச் டயட். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் நல்லா இருக்கும். ஸோ இந்த பருப்பு வகைகள், பல்சஸ், ஸோ இந்த வேக வச்ச பருப்புகள், அண்ட் நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் அந்த எக்கு ஒயிட்டு கூட எடுத்துக்கலாம். அண்ட் அந்த வூண்ட் ஹீல் ஆகிறதுக்கு விட்டமின் சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டு லைக் இந்த ஆரஞ்ச் ஜூஸ், நெல்லிக்காய், ஆம்லா இதெல்லாம் சாப்பிடலாம். ஸோ வீட்டுக்கு போனோடனே அப்படியே ரொம்ப அந்த ஹாப்பினஸில் ஃபஸ்ட் டே போனோடனே இந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அப்படிலாம் எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா உங்கள் பாடி வந்து இன்னும் ஹீல் ஆகணும், இன்னும் ரெக்கவரி ஆகணும். ஸோ ஹெல்த்தியான ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி நீங்கள் ஃபுட்டாக சாப்பிடுங்க. அடுத்து நீங்கள் எப்போ வந்து உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி, உங்களோட நார்மல் ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசேரியன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 6 வாரத்துக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெக்கவரி ஆகிறது தான் முக்கியம். வீட்டு வேலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் அதுதான் பெஸ்ட்டு.
பட் சப்போஸ் அது வந்து பாசிபிள் இல்லை, நீங்கள் தான் வேலை பண்ணி ஆகணும் அப்படின்னாலும் நீங்களே ஹவுஸ் ஒர்க் பண்ணலாம். பட் ரொம்ப லைட்டாக பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. பட் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்ப்புக்கு வந்து உங்கள் கூட யாராவது இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு 6 வீக்ஸில் ஹெவி வெயிட் எதுவுமே தூக்காதீங்க. ரொம்ப இன்டென்ஸ் எக்ஸசைசஸ் லைக் இந்த புஷ்அப்ஸு, சிட்டப்ஸ் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 6 வாரத்துக்கு அந்த மூணு வந்து ஹீல் ஆகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறமா உடனே அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்லாம் நம்ம வந்து ஷெட் பண்ணணும், வெயிட் லாஸ்க்காக வந்து உடனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் அந்த 6 வாரத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு வந்து ஒழுங்காக ஹீல் ஆகாது. அண்ட் ஆல்சோ அந்த வயிற்று பகுதியில் டயஸ்டாசிஸ் ரெக்டை வர்றதுக்கான ரிஸ்க்கும் அதிகமாகும். டயஸ்டாசிஸ் ரெக்டைனா உங்கள் வயிற்றில் இருக்கிற அந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில், காமனாக 6 பேக் மசில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மசில் பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படியே பிரிஞ்சிடும் அண்ட் அது உங்களுக்கு ஒரு பல்ஜ் மாதிரி வந்துடும். ஸோ ஹெவி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி போங்க. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக் போங்க. 10 மினிட்ஸ் வாக் வந்து 3 to 4 டைம்ஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. மார்னிங் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சா 10 மினிட்ஸ் வாக் மட்டும் போயிட்டு வாங்க. அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது, நீச்சல் அடிக்கக்கூடாது, அண்ட் நீங்கள் டிரைவிங்கும் பண்ணக்கூடாது. நீங்களே கார் டிரைவிங் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நல்லா லூஸான காட்டன் துணி போட்டுக்கோங்க. டைட்டான பேண்ட்டு, டைட்டாக இருக்கிற லெகின்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மூண்டுக்கு வந்து நல்லா ஏர் சர்க்குலேஷன், நல்லா காத்தோட்டமாக இருக்கும். ஸோ ஹீலிங்கும் சீக்கிரமாக இருக்கும். அடுத்து சில பேருக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த வயிற்று பகுதி வந்து அப்படியே கீழே தொங்கி அந்த ஊண்டு மேலே வந்து அப்படியே கவர் ஆகிடும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து காத்தோட்டம் அவ்வளோவா போகாது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹிப் பெல்ட்டை யூஸ் பண்ணி அந்த வயிற்று பகுதியை வந்து அப்படியே மேலே தூக்கி கட்டிக்கிட்டிங்கன்னா அந்த கீழே வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஹிப் பெல்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு காட்டன் துணி இல்லை ஒரு வேஷ்டி கூட கட்டிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வயிற்று பகுதி வந்து கீழே தொங்காமல் தூக்கி கட்டிக்கலாம். அடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அடுத்த செக்கப்பு நீங்கள் எப்போ வரணும் அப்படின்னு உங்கள் டாக்டர் உங்ககிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக அவங்க சொன்ன அன்னைக்கு நீங்கள் செக்கப்புக்கு போயிடுங்க. ஸோ அந்த செக்கப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து உங்கள் தையலை பார்ப்பாங்க. சப்போஸ் தையலை பிரிக்கணும் அப்படின்னா பிரித்து விட்டுருவாங்க. ஆல்சோ உங்கள் ஊன் வந்து நல்லா ஹீல் ஆகிருக்கா இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது டெய்லி வந்து நீங்கள் குளிக்கும்போது உங்கள் ஊன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடிக்கடி அதை டச் பண்ணி பார்க்க வேணாம். பட் நீங்கள் ஜஸ்ட்டு குளிக்கும்போது கண்டிப்பாக வாஷ் பண்ணுவீங்களே அப்போ வந்து பாருங்கள். சப்போஸ் அந்த இடம் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது, ரொம்ப சிவப்பாக இருக்குது, இல்லை கலர் ரொம்ப மாறி இருக்குது, இல்லை அந்த இடத்துலேருந்து ஒரு தண்ணி மாதிரி வருது, சீரு மாதிரி வருது, ரத்தம் வருது, இல்லை அந்த பஸ் மாதிரி வருது, இல்லை உங்களுக்கு வந்து ஜுரம் இருக்குது, ஃபீவர் இருக்குது, இல்லை உங்களுக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக போகுது, இல்லை உங்களுக்கு காலில் வந்து வீக்கம் இருக்குது, கால் வீக்கம் அதிகமாக இருக்குது, அந்த காலில் வலியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர் உடனே கன்சல்ட் பண்ணி ஆகணும். அடுத்து டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீடிங் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பேட்லாம் யூஸ் பண்ணணும், டேம்பன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 6 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட் தான் யூஸ் பண்ணணும், டேம்பன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. 6 வீக்ஸ் முடிஞ்சு நீங்கள் டாக்டர்கிட்ட செக்அப் போகும்போது அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேம்பன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு காமன் டவுட் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எப்போ ஆரம்பிக்கலாம் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பேபி எப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய டாபிக். இது வந்து நல்லா கிளியராக டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அந்த வீடியோ உங்களை தேடி வரும்.
அடுத்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது எமோஷனல் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட். லைக் ஃபேமிலியில் யூஸ்வலாக இந்த பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மல் டெலிவரி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. சிசேரியன் பண்ணாலே அது வந்து ஒரு மாதிரி எதுக்கு சிசேரியன் பண்ணா, ஏன் நார்மலே வரலையா, ரொம்ப ஒரு மாதிரி தான். ஸோ அந்த மதரோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட், அவங்க இன்லாஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும். இப்போ சில ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு நார்மல் தான் வேணும், நார்மல் தான் வேணும் அப்படியே சொல்லியிருப்பாங்க. தென் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால சிசேரியன் ஆச்சுன்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன் சிசேரியன் பண்ணிட்டா, நார்மலே பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த மதரை வந்து தேவையில்லாம ஷேம் பண்றது, மதருக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். நம்மளால நார்மல் பண்ண முடியலையே, சிசேரியன் தான் பண்ணோமே, அது ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாதிரி இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பழது டெலிவரி ஆன பின்ன அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல மதருக்கு வந்து ஷீஸ் அட் ரிஸ்க் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸு, இந்த மாதிரி நிறைய எமோஷ்னல் சைக்கலாஜிக்கலாகவே நிறைய அவங்களுக்கு இஷ்யூஸ் வர ரிஸ்க் இருக்கு. ஸோ அப்போ போய் நம்ம வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் சிசேரியன் பண்ணதுக்கு வந்து அவங்க தேவையில்லாமல் நம்ம அவங்கள கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சு ஷேம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லை. இப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி பண்ண முடிஞ்சதுன்னா சிசேரியன் ஒரு ஆப்ரேஷன் உலகத்திலே இருக்கவே இருக்காது. சிசேரியன் ஆப்ரேஷன் வந்து நெகட்டிவாக பார்க்குற அந்த ஒரு இதுவே வந்து மாறணும் ஆக்சுவலி. ஏன்னா இந்த சிசேரியன் பண்ணி நிறைய பேர் நிறைய மதர் அண்ட் குழந்தைங்க வந்து நல்லா சேஃபாக பிறந்திருக்காங்க. ஸோ 2 உயிரை வந்து சேஃபாக காப்பாற்றுறதுக்காக கிடைச்ச ஒரு நல்ல ஆப்ரேஷன், ஒரு நல்ல திங் ஆக்சுவலி இந்த சிசேரியன்ங்கிறது. இந்த சிசேரியன் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து எலெக்டிவாக இருக்கலாம். அதாவது நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருப்போம், சிசேரியனா பண்ணணும் பிளான் பண்ணியிருப்போம். இல்லை எமர்ஜென்சியாக இருக்கலாம். மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நார்மல் ட்ரை பண்ணுவோம். பட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, பாப்பாவோட துடிப்பு வந்து ரொம்ப கம்மியாகுது, இல்லை அப்நார்மல் ஆகிடுது, இல்லை பாப்பா வந்து மோஷன் பாஸ் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நம்ம உடனே சிசேரியனா பண்ணி ஆகணும். அப்போ நம்ம லேட் பண்ணால் குழந்தைக்கும் ஆபத்து, மதருக்கும் ஆபத்தாயிடும். ஸோ இந்த மாதிரி சிசேரியன் பண்ணுறதுனால நிறைய மதர்ஸ் அண்ட் பேபி வந்து ஹெல்த்தியாக பிறந்திருக்காங்க. அதே சிசேரியன் இல்லாமல் நார்மலே ட்ரை பண்ணியிருந்தா அது வந்து மோசமாக முடிஞ்சிருக்கலாம் அவுட்கம். ஸோ ஒரு பெண் வந்து சிசேரியன் ஆப்ரேஷன் மூலமாக டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் அவங்க வந்து ஒரு ஷேம் பண்ணுறதோ கில்ட் பண்ணுறதோ, ஏன் நார்மலே வந்திருக்கலாம், நார்மலை கூட இவரால் பண்ண முடியல, அந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறதுனா அந்த செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அந்த பேஷண்ட்டோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க இன்லாஸ், இல்லை அவங்களோட ஓன் பேரண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை யாராக இருந்தாலும் டெலிவரிக்கு அப்புறம் மதரும் பேபியும் அம்மாவும் குழந்தையும் சேஃபாக இருக்காங்களா, 2 பேரும் வந்து நல்லா இருக்காங்களா, அவுட்கம் நல்லா இருக்கா, அதான் நம்ம பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த டைமில் அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப தேவையானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களை கஷ்டப்படுத்த மாதிரி எதுவும் பேசாதீங்க. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, ஸோ சிசேரியன் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா என்னெல்லாம் காமன் டவுட்ஸ் இருக்கும் அதை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் எல்லாம் கம்பேர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்சோ நான் சொன்ன மாதிரி எப்படி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், லாஸ்டிங் எப்படி கரெக்டாக பண்ணணும், அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு வீடியோ சிசேரியனுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்போ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கலாம், ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த அடுத்த வீடியோ போடும்போது அதுவே உங்களை தேடி வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணி டெலிவரான ஒரு புது மதர்ஸ் யாராக இருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ரெக்வஸ்ட் உங்களை தேடி வரும்.
அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணலாம் at dr.shruti.aims. Thank you.